இரவு ஜெபம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாத்ராகமம் 3வது அதிகாரம். அதற்கு தேவன், இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசேயுடன் சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்வாயாக என்றார். எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே, இருக்கிறேன் என்ற நாமத்தை உடைய தேவன் ஆண்டவரே, நீர் எங்களோடு இருக்கிற தேவன், எங்களை நடத்துகிற தேவன், எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், எங்களை கனப்படுத்துகிற தேவன், எங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கிற தேவன், எங்கள் சத்துருக்களுக்கு மேலாக தலையை உயர்த்துகிற தேவன், நீர் இருக்கிறவராக இருக்கிற தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் அறிந்து அறியாமலே செய்த சகல பாவங்களையும் இன்னும் ஒரு விஷயம் ரத்தத்தினால கழுவி பரிசுத்தப்படுத்துங்க. அதிகாலை எழும்பி பாடி மகிமைப்படுத்தி உடைய வேத வசனத்தை தியானிக்க கிருபை கொடுங்க. காலை தோறும் உடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கிற புதிய கிருபைகளை தந்து ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. இருக்கிறவராக இருக்கிற தேவன், இந்த நாளிலும் ஜெபிக்கிற குடும்பத்தின் கூக்குரல் ஆண்டவரே உடைய சமூகத்தில் வந்து எட்டினதைப்பா. எத்தனையோ காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்களேப்பா, கூக்குரல் இட்டு கொண்டு இருக்கிறாங்களேப்பா, வேதனையோடு இருக்கிறாங்களே இயேசு சுவாமி. இன்னைக்கு இருக்கிறவராக இருக்கிறேன் என்ற தேவன் ஆண்டவரே அப்பா, ஜெபிக்கிற குடும்பங்களின் கூக்குரலை கேட்டு அவர்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை நீங்கள் செய்யுங்கப்பா. அவர்களோட வாழ்க்கையில் நீங்கள் அற்புதம் செய்யுங்கப்பா. ஆலோட்டுகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன் என்று சொன்னீங்களே, அவர்கள் படுகிற வேதனைகளை அறிந்திருக்கிறேன் என்று சொன்னீங்களே. இன்னைக்கு ஜெபிக்கிற குடும்பங்களுடைய ஆண்டவரே வேதனைகளை அறிந்திருக்கிற தேவன், எல்லா வேதனைகளை நீங்கி சுகமாக இருக்கும்படியாய் நீங்கள் அற்புதங்களை செய்யுங்க இயேசு சுவாமி. ஆண்டவரே உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொன்ன தேவன், இருக்கிறேன் என்று நாமத்தை உடைய தேவன், இன்னைக்கு ஜெபிக்கிற குடும்பங்களில் இருக்கிற எல்லா வேதனைகள், கண்ணீர்கள், பாடுகள், போராட்டங்கள், வியாதிகள், வறுமைகள், தரித்திரங்கள், கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பிள்ளைகளை குறிச்சிருக்கிற கலக்கங்கள், வேதனைகள், திருமண தடைகள், குழந்தை பாக்கியம் ஆண்டவரே இல்லைன்னு வேதனையோடு இருக்கிற சூழ்நிலைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. வீசா விஷயத்தில் அற்புதங்கள் கிடைக்கட்டும், வேலை உயர்வு கிடைக்கட்டும் ஆண்டவரே. நீங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் இந்த மாதம் மேன்மையாக வைப்பேன் சொன்னீங்களே, மேன்மையாக வைங்கப்பா. உங்களுடைய வாக்கு தத்துவத்தை விசுவாசிக்கிறவர்களுக்கு வாக்கு தத்துவத்தின்படியே ஆசீர்வதிங்க. இருக்கிறேன் என்ற நாமத்தை உடையவர் ஜெபிக்கிற குடும்பங்களை இந்த இரவு நேரத்தில் ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி செலுத்துகிறேன். சகல துதி கன மகிமை எல்லாமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமேன்.